வணக்கம் நேயர்களே. இந்த நிகழ்ச்சியின் மூலமாக 14 நாட்களுக்கு உண்டான வார ராசி பலன்களை பற்றி பார்க்க போகிறோம். 17/1/2026 31/1/2026 வரை இடைப்பட்ட 14 நாட்கள் 12 ராசிகளில் யார் யாருக்கு என்னென்ன பலாபலன்கள் என்பதை இப்போ பார்ப்போம். இதில் முதலாவதாக மேசராசி அன்பர்கள். இந்த மேசராசி அன்பர்களாக இருக்கக்கூடிய உங்களுக்கு இந்த வாரத்தில் பார்த்தீங்கன்னா ராசிநாதனே உச்சபலம் பெற்றிருக்கிறார், மகரத்தில் உச்சம் பெற்றிருக்கிறார், 10ஆம் இடத்தில் உச்சம் பெற்றிருக்கிறார். அவர் அங்கிருந்து உங்களை பார்த்து கொண்டிருக்கிறார். கூட இருக்கக்கூடிய கிரகங்கள் சூரியனும் புதனும் இருக்கிறாங்க. இந்த அமைப்புகளை பார்க்கின்ற போது 5 குடையவனும் 6 குடையவனும் உங்களுடைய ராசிநாதனோட சேர்ந்ததுனால திடீர் அதிர்ஷ்டங்கள், திடீர் லாபங்கள், எண்ணிய காரியங்களை கைகூடி முடிப்பது, இப்படிப்பட்ட பல கோணங்களில் நீங்கள் ஒரு வெற்றிகரமான ஒரு ஆண்மகனாக பெண்மகளாக திகழ்கின்ற வாய்ப்புகள் இப்போ கிடைக்கும். அதுலேயும் குறிப்பாக 5 குடையவனும் ராசிநாதனும் ஒன்றாக 10இல் உச்சம் பெற்று ஸ்தான பலம் பெறுகின்ற காரணத்தால் தொழில் முன்னேற்றங்கள் அபரிமிதமாக இருக்கும். சொந்த தொழில் செய்யக்கூடியவர்களுக்கு நல்ல லாபங்கள் கிடைக்கும். இதுவரை இருந்து வந்திருக்கக்கூடிய மனபாரங்கள் குறையும், குடும்ப தொல்லைகள் அகலும், குடும்பத்தில் இதுவரைக்கும் இருந்திருக்கக்கூடிய போராட்டங்கள் நீங்கும். எல்லாரும் உங்களை பார்த்து பாராட்டும்படி, மெச்சும்படி உங்களை புகழக்கூடிய வாய்ப்புகள் தெரிய வரும். இப்படி பல கோணங்களில் உங்களுக்கு இந்த வாரத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு சமூக அந்தஸ்து கிடைக்கக்கூடிய மாற்றங்கள் இருக்கு. படிக்கின்ற பிள்ளைகளுக்கு நல்ல முன்னேற்றங்கள் தெரியும். அபரிமிதமான நல்ல குதூகூலமான வாய்ப்புகள் இருக்கிறத பார்ப்பாங்க. செவ்வாயின் பலத்தின் காரணமாக தைரிய வீரிய பராக்கிரமம் மிஞ்சக்கூடியதாக இருக்கும். விளையாட்டுத் துறைகளில் இருக்கக்கூடியவர்களுக்கு நல்ல முன்னேற்றங்கள். போட்டிகளிலே நீங்கள் தான் செலக்ட் ஆவீங்க. நீங்கள் லீடராக இருக்கக்கூடிய போட்டியில் நீங்கள் ஜெயிக்கலாம். கேப்டனாக இருந்தீங்கன்னா அந்த டீம் ஜெயிக்கும். இப்படிப்பட்ட தன்மைகளில் உங்களுக்கு இந்த செவ்வாயின் பலம் என்பது அற்புதமாக வந்திருக்கிறத பார்க்கலாம். இதில் சூரியனும் செவ்வாயும் ஒன்றாக இருப்பது சில நேரங்களில் நல்லது நிறைய பண்ணி கொடுத்துட்டு கெட்ட பேர் வாங்கிட்டா எப்படி இருக்குமோ இப்படிப்பட்ட வாய்ப்புகளும் ஒரு பக்கத்தில் இருக்குது. சூரியனும் செவ்வாயும் ஒன்றாக இருக்கிறதுனால எல்லாத்தையும் நல்லா பண்ணி கொடுத்துட்டு கடைசியில் கெட்ட பேர் வாங்கினா எப்படி இருக்குமோ இப்படிப்பட்ட நிலைகளும் கொஞ்சம் உண்டு. இல்லை இந்த குடும்பத்தில் மருமகளாக நீங்கள் ஒரு பாத்திரத்தில் இருப்பீங்க பார்த்தீங்களா, இப்படிப்பட்டவங்களுக்கெல்லாம் இது ரொம்ப விளக்கமாக உங்களுக்கு புரியும். எல்லாருக்கும் நல்லது பண்ண கடைசியில் பார்த்தா இப்படி சொல்லிட்டாங்களே, இப்படிப்பட்ட தன்மைகள் ஒரு சிலருக்கு கிடைக்கக்கூடிய தன்மைகள் இருக்குது. இதில் 12ஆம் இடத்துல சனி இருக்கிறார். இது ஒரு பக்கம் 7.5 சனி தான், இல்லைன்னு சொல்லலை. இந்த சனி பகவான் இருக்கின்ற இடத்தை கெடுப்பதில்லை. ஆகினால் நல்லா தூங்கலாம், சாப்பிடலாம், நிம்மதியாக இருக்கலாம். பார்க்கின்ற இடத்தை கெடுக்கின்றார். அப்போ 2ஆம் இடம் பாதிக்கப்படுகிறது. உட்குடும்ப வாழ்க்கையில் மிக கவனமாக இருக்க வேண்டிய இந்த 15 நாட்கள் கணவன் மனைவி குடும்ப உறவுகளில் இல்லை யார்கிட்டையாவது ஏதாவது செஞ்சு கொடுத்தீங்கன்னா கவனமாக இருக்கணும். செஞ்சதுக்கப்புறம் பேசுகிறதுல கவனமாக இருக்கணும். இப்படிப்பட்டதெல்லாம் கொஞ்சம் பொறுப்பை கையாளுங்க. இந்த பணம் கொடுக்கல் வாங்கல கூட கொஞ்சம் நீங்கள் நிதானத்தை கடைப்பிடிக்கணும். டென்ஷனில் வாக்குறுதிகள் கொடுக்கக்கூடாது. இப்படிப்பட்ட தன்மைகளில் கொஞ்சம் கவனம் எடுத்துக்கணும். இந்த மேசத்தில் பிறந்தவங்களுக்கு 3ஆம் இடத்துல குரு இருக்கிறார். அப்போ முயற்சிகள் தோற்று போகிறதே சார், இதுக்கு என்ன பண்ணுறது, எத்தனை வாட்டி தான் முயற்சி பண்ணுறது, இப்படிங்கிற மாதிரியான உங்கள் மனக்குமுறல் கேட்குது. அதே போல் இந்த 3ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் 9ஆம் பார்க்கறதுனால நீங்கள் ஏதாவது ஏற்கனவே இன்வெஸ்ட் பண்ணியிருந்தீங்க, உங்ககிட்ட பணம் இருக்குது, அதை வேறு ஏதாவது தொழிலில் போடணும் செய்யணும், அதுக்கெல்லாம் இதுதான் சிறப்பான நேரம். யோசனை பண்ணி காரியம் பண்ணி அதாவது ரொம்ப ஸ்மார்ட்டாக ஒர்க் பண்ணி ஜெயிக்கிறதுக்கு இது ஒரு அருமையான பீரியட். ரொம்ப முரட்டுத்தனமாக வேலை பார்த்து வெற்றி பெறணுங்கிறத விட்டுட்டு ஸ்மார்ட் ஒர்க் பண்ண போனீங்கன்னா நல்லபடியாக ஜெயிக்கலாம். 5ஆம் இடத்துல கேது இருக்கிறார். இந்த கேது பகவான் 5ஆம் இடத்தில் இருப்பது இறைவனுடைய அனுகூலம் பரிபூர்ணமாக இருக்குது. எங்கேயாவது பக்கத்தில் ஒரு பிள்ளையார் கோயிலுக்கு போயிட்டு வாங்க, நீங்கள் நினச்சது நடக்கும். பிள்ளைகளின் மூலமாக நல்ல ஒரு சந்தோஷம் கிடைக்கும். பிள்ளைகளுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை அற்புதமாக பண்ணி முடிப்பீங்க. இப்படிப்பட்ட நிறைய நன்மைகள் ஒரு பக்கம் இருக்கிறத பார்க்கலாம். ஆக எப்படி பார்த்தாலும் இந்த 15 நாட்களில் மேசத்தில் பிறந்தவர்களுக்கு அற்புதங்கள் அதிகமாக இருக்குங்கிறதான் உண்மை. ரிஷபராசி நேயர்களே, இந்த ரிஷபத்தில் பிறந்தவங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த 15 நாட்கள் என்பது இந்த 9ஆம் இடத்துல போய் சூரியனும் செவ்வாயும் புதனும் சுக்கிரனும் எல்லாரும் ஒன்றா உட்காந்துருக்கிறாங்க. 9ஆம் இடம் என்பது தான் இறைவனுடைய அனுகூலம், நல்ல பெயர் புகழ் பெறுவது, பாக்கியம்னு சொல்கிறோம். அப்போ இந்த பாக்கியஸ்தானத்தில் போய் இவங்கெல்லாம் உட்கார்ந்ததுனால உங்களை பொறுத்தளவு இந்த காலகட்டத்தில் எல்லாத்தையுமே அனுபவிக்கின்ற வாய்ப்புகள் எல்லாம் உங்கள் பக்கத்தில் இருக்குது. உங்களுக்கு சாதகமாக இருக்குது. எல்லாரும் உங்களுக்கு சாதகமாக மாறி இருக்கிறாங்க.
இப்படிப்பட்ட தன்மைகளை நீங்கள் சிறப்பாக பயன்படுத்தி கொள்றதுல தவற மாட்டீங்க. அரசியல்வாதிகள், அதிகாரிகள், பெரும் பதவிகள் உள்ளவர்கள், பெரும் தொழிலதிபர்கள் இப்படிப்பட்டவர்களுக்குத்தான் சந்தர்ப்பங்கள் மிக தேவை. இந்த சந்தர்ப்பங்களை பயன்படுத்தி கொள்ளுகின்ற வாய்ப்புகள் உங்களுக்கு நிறைய இருக்கிறத பார்க்கலாம். அதேபோல் ரிஷபத்தில் பிறந்தவங்களுக்கு 2ல் குரு இருக்கிறார். இந்த 2ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் பேசுகிற போது கவனமாக இருக்கணும். கொஞ்சம் சொல்கிற சொல்லுக்கு என்ன அர்த்தம்னு புரிஞ்சுக்கிட்டு பேசணும். இந்த 2ல் குரு இருந்தால் இருக்கிற இடம் பாழாக போகுங்கிற கதையினால இந்த 2ஆம் இடம் பாதிக்கப்படுது. அப்போ கண்டிப்பாக உட்குடும்ப வாழ்க்கையில் கணவன் மனைவி குடும்ப உறவுகளில் ரொம்ப கவனம் செலுத்த வேண்டிய நேரம். எடுத்த கவுத்தோன்னு பேச முடியாது. அடக்குமுறையெல்லாம் இந்த காலத்தில் செல்லாது. இந்த 15 நாட்களில் நீங்கள் விட்டு கொடுத்து போனால் தான் வீட்டுக்குள்ளே நல்ல சாப்பாடு கிடைக்கும், நல்ல நிம்மதி கிடைக்குங்கிறத புரிஞ்சுக்கிட்டு செயல்படணும். இப்படிங்கிறதெல்லாம் கொஞ்சம் கவனம் கொள்ளுங்க. ரிஷபத்துக்கு 4ஆம் இடத்துல போய் கேது அமர்ந்திருக்கிறார். இந்த கேது பகவான் இருப்பது என்பது தாயின் உடல்நிலைகளில் கொஞ்சம் கவனம் எடுத்துக்கணும். இன்னும் குறிப்பாக சொல்லப்போனால் வயிற்றுக் கோளாறுகள், ஜீரண கோளாறுகள் உங்களுக்கு வராமல் பார்த்துக்கணும். வண்டி வாகனங்கள் வச்சுருந்தீங்கன்னா செலவுகள் வரும், அதை கொஞ்சம் தள்ளி போடணும், இல்லாட்டி ஆரம்பத்திலேயே செஞ்சு முடிக்கணும். இப்படிங்கிறதெல்லாம் கொஞ்சம் திட்டம் போட்டு செஞ்சுக்கோங்க. ஒரு சாதாரணமாக ஒர்க் ஷாப்பில் விட்டுட்டு இந்த வேலையை பார்த்துடலான்னு கொண்டு போவீங்க. அவங்க அதை பண்ணித்தாரேன் இதை பண்ணித்தாரேன்ட்டு ஒரு 50,000 உள்ளே போட்டால் என்ன பண்ணுறது? வண்டி எடுத்துகிட்டு வந்து தானே ஆகணும். இப்படிப்பட்ட தருணங்கள் இருக்கிறத நீங்கள் கவனிக்கணும். இருந்தாலும் 6ஆம் இடத்தை குரு பார்க்கின்ற காரணத்தால் எல்லா தருணங்களையும் தவிடுபொடியாக்கிட்டு கடைசியாக வெற்றி வீரராக நிற்கக்கூடிய வாய்ப்புகளும் ஒரு பக்கத்தில் உண்டு. இதே 8ஆம் இடத்தை குரு பார்க்கின்ற காரணத்தால் உடல் பலம் பெருகும், மனபலம் பெருகும். ஒரு சமூகத்தில் ஒரு நல்ல அந்தஸ்து பெறக்கூடிய வாய்ப்பெல்லாம் ஒரு பக்கத்தில் கூடவே இருக்குது. இதே 10ஆம் இடத்தை குரு பார்க்கறதுனால தொழில்கள் முன்னேற்றங்களை கொடுக்கும். குரு பார்வை என்பது மிகப்பெரிய அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடியது. அங்கே ராகு பகவான் வீற்றிருக்கிறார். பயணங்கள் வெற்றி பெறும். நீண்ட தூரத்திலிருந்து வரக்கூடிய தகவல் நன்மை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். ஏற்றுமதி இறக்குமதி தொழில் செய்யக்கூடியவர்களுக்கு அற்புதங்கள் நிகழும். அதே மாதிரி யாரென்று தெரியாத மக்களின் உதவிகள் கிடைக்கும், அரசாங்கத்தின் துணை கிடைக்கும், அரசாங்க அதிகாரிகளின் சப்போர்ட் கிடைக்கும். இப்படி பல கோணங்களில் ரிஷபத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த காலத்தில் மிகச்சிறப்பான பலன்கள் நிறைய இருக்கிறத பார்க்கலாம். இருந்தாலும் நான் ஒன்று சொல்லணும், சனி பகவான் பார்வை உங்களை பார்த்துட்டு இருக்கிறதுனால இந்த சனி பார்வை என்பதற்கு ஒரு பலன் உண்டு. எப்படி? உடம்பை பார்த்துக்கணும், தலைபாரம் இல்லாமல் பார்த்துக்கணும். இந்த சின்ன குழந்தைங்க வீட்டில் விளையாடிட்டு இருந்தீங்கன்னா எங்கேயாவது முட்டிக்கிட்டி மண்டையை உடச்சிக்குவாங்க. இப்படிப்பட்ட விஷயங்களில் கவனமாக இருக்கணும். வயசானவங்களுக்கு சளி தொல்லைகள், சைனஸ் ப்ராப்ளம், தலைபாரம், கழுத்து வலி, முதுகு வலி இப்படிங்கிறதெல்லாம் கொஞ்சம் வந்துட்டு போகும். இது எல்லாமே கட்டுப்படுத்தி பார்த்துக்க முடியும். உங்களால் அது முடியும். இந்த வாரம் உங்களுக்கு பெரிய இம்சைன்னு சொல்ல முடியாது. கவனமாக இருக்கணும். மிதுனம் ராசினியர்களே, இந்த மிதுனத்தில் தான் குரு இருந்துகிட்டு இருக்கிறாரு. அப்போ 7ஆம் பாவாதிபதி வந்து ராசியில் உட்காந்துருக்கிறார். 7 கூடையவனே உங்களுக்கு பாவி. அதை 7ஆம் பாவாதிபதி மிதுனத்தில் பிறந்தவர்களுக்கு பாவியாக இருக்கக்கூடிய கிரகம் குரு பகவான் ராசியில் வந்து வீற்றிருக்கிறதுனால கணவன் மனைவி குடும்ப உறவுகளில் சண்டை சச்சரவு வராமல் பார்த்துக்கணும். நீண்ட தூரத்தில் பிரிந்திருந்தவர்கள் பேசுகிற போது கவனமாக பேசணும். டெலிஃபோனில் தான் பேசிக்கிறோம், நேரில் பேசுறது இல்லை. வார்த்தைகளில் தான் பெரிய வில்லங்க வந்துடும். கவனமாக பேசணும். ரொம்ப நாள் பிரிந்த குடும்பங்கள் ஒன்று சேருவதற்கு வாய்ப்புகள் கிடைக்கும். அப்படி ஒன்று சேருகிற போது ஏற்படுகிற நக்கல், கேடி, கிண்டல் பெரிய சண்டையாக போயிடக்கூடாது. கவனமாக இருக்கணும். அண்ணன் தம்பி சொந்த பந்த உறவுகளில் கூடி மகிழ்ந்து ஒரு ஃபங்க்ஷனில் கலந்துக்கிறீங்கன்னா ரொம்ப கவனமாக இருக்கணும். வார்த்தைகளில் கவனமாக இருக்கணும். உடல் நலத்தை கொஞ்சம் பேணி பாதுகாத்துக்கணும். ராசியில் குரு இருந்தாலும் கூட 7ஆம் இடத்தை பார்த்தாலும் கூட ராசி என்பது உடல். அப்போ உடல் ரீதியாக மன ரீதியாக பாதகம் வராமல் பார்த்துக்க வேண்டியது உங்களுடைய பொறுப்பு. நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா இந்த கம்ப்யூட்டரில் உட்காந்து வேலை பார்க்குறவங்க, இந்த மாதிரி குனிஞ்சு நிமிர்ந்து வேலை பார்க்குறவங்களுக்கெல்லாம் தோள்பட்ட வலி ஏற்படுவதற்கும் கழுத்து வலி ஏற்படுவதற்கும் வாய்ப்புகள் நிறைய வரும். நிறைய பேருக்கு பார்த்தா திடீர் சளி தொல்லைகள் கூட ஒரு 10 நாளைக்கு வந்துட்டு போகிற மாதிரிலாம் இருக்கும். அப்போ இதெல்லாம் நீங்கள் மீண்டு வர வேண்டியது கட்டாயம். கூடவே 12ஆம் இடத்தை சனி பார்க்குறாரு. ஒரு பக்கம் உடம்பு இப்படி பண்ணுது, மறுபக்கம் பார்த்தா சனி பார்வை, தூக்கம் வரல, எங்கே போனாலும் நிம்மதி கெட்டு போகுது, எல்லாரும் நம்மளவே டார்கெட் பண்ணுறான். இப்படிங்கிற மாதிரியான ஒரு தொல்லைகள் நிறைந்த வாழ்க்கை இருந்தது போல தெரியும். இருந்தாலும் பயம் கொள்ள தேவையில்லை. காரணம் 9ஆம் இடத்தை குரு பார்க்கிறார். இந்த 9ஆம் இடம் என்பது இறைவனுடைய அனுகூலம். யாரென்று தெரியாதவர்களின் உதவி, நீங்கள் நினைத்த காரியத்தை நினைத்த இடத்தில் செய்யக்கூடிய வாய்ப்புகள், இப்படி பல கோணங்களில் இந்த குருவின் பார்வை என்பது உங்களுடைய வளர்ச்சியை நிறுத்தாது, உங்களுடைய வாழ்க்கையை மறிக்காது, தடுக்காது. பயப்பட வேண்டியதில்லை. இருந்தாலும் தைரியத்தோடு நீங்கள் போராடி வெற்றி பெறணும். 3ஆம் இடத்துல கேது அமர்ந்திருக்கிறார். கொஞ்சம் இந்த 3ஆம் இடத்துல கேது இருக்கிறதுனால இந்த சகோதரர்களில்,
சின்னவங்க உங்களோட தம்பிமார்கள் தங்கச்சிகளாக இருக்கக்கூடியவங்களோட வாக்குவாதங்கள் வரக்கூடாது. ஒரு ஃபங்க்ஷனில் கலந்துக்கிறீங்கன்னா நீங்கள் செய்ய வேண்டியது செஞ்சுட்டு பேசாமல் வீட்டுக்கு போகணும். உங்களுக்கே கூட கொஞ்சம் கண்ணு காது மூக்கு தொண்டை பல்லு வலி இதெல்லாம் கொஞ்சம் வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு. இதெல்லாம் கொஞ்சம் கவனத்தில் கொள்ளணும். அதே போல் 7ஆம் இடத்துல போய் குரு சூரியன் அமர்ந்திருக்கிறார். அப்போ சூரியன் 3ஆம் பாவாதிபதி 7ஆம் இடத்தில் அமர்வது என்பது சொந்த தொழில் செய்யக்கூடியவர்களுக்கு நல்ல லாபங்கள் கிடைக்கும். பார்ட்னர்ஷிப் தொழில் பண்ணுறவங்களுக்கு ரொம்ப அற்புதமாக இருக்கும். இந்த பணம் வச்சு பணம் சம்பாதிக்கிறவங்க நல்ல முன்னேற்றத்திற்கு போகலாம். இன்வெஸ்ட்மெண்ட் ரொம்ப சிறப்பான வருமானத்தை கொடுக்கும். இந்த ஷேர் மார்க்கெட்டு, ப்ராவிடென்ட் ஃபண்டில் போடுறது, இப்படிப்பட்ட சமூக விஷயங்களில் நீங்கள் பணத்தை இன்வெஸ்ட் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல லாபங்கள் வரும். அதில் இரும்பு சம்பந்தப்பட்ட துறைகளில் போட்ட பணம் ரொம்ப நல்ல லாபத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். இப்படி இந்த லாபங்களை பொறுத்தளவு இந்த 15 நாள்களில் பெரிய குறைகள் வரப்போறதில்லை. இருந்தாலும் சனி பகவான் 4ஆம் இடத்தை பார்த்து கொண்டிருக்கிறதுனால தாயின் உடல்நிலைகளில் கவனமாக இருக்கணும், பயணங்களில் கவனமாக இருக்கணும், வாகனங்களுக்கு வெட்டி செலவு பண்ணிடக்கூடாது. இப்படிங்கிற சில விஷயங்களில் மனசில் பதிய வச்சிங்கன்னா உறுதியாக மிதுனத்தில் பிறந்தவர்களுக்கு பெரும் தொல்லைகளோ அவஸ்தைகளோ வர வாய்ப்புகள் இல்லை. கடகம் ராசி நேயர்களே, இந்த கடகராசி நேயர்களை பொறுத்தளவு இந்த வாரத்து செய்திகளை பார்க்குற போது நல்ல முன்னேற்றம், திடீர் பதவிகள், திடீர் உயர்வுகள், திடீர் அதிர்ஷ்டங்கள், திடீர் ஞான போதனைகள், இப்படி ஒரு மாற்றத்திற்குரிய ஒரு மனமாற்றம், இப்படி உடல் மாற்றம் நிறைய வரக்கூடியதை பார்க்கலாம். அனுபவித்து வாழுவதற்கு இது ஒரு அற்புதமான காலம் என்பதை நீங்கள் உணரப் போறீங்க. நிறைய பேர் பார்த்தீங்கன்னா வயசுக்கு தகுந்த மாதிரி ஒரு 50 வயசு ஆனவங்க தீர்த்த யாத்திரை போவாங்க, கோயில் குளங்களுக்கு போவாங்க, திடீர்னு காசிக்கு போகிறேன், அயோத்திக்கு போகிறேன், ராமேஸ்வரம் போகிறேன்னு புறப்படுவாங்க. இப்படிப்பட்ட வாய்ப்புகள் உங்களுக்கு அற்புதமான தரிசன பாக்கியத்தை கொடுக்கக்கூடிய வாய்ப்புகளாக இருக்கும். அதே போல் சிவன் கோயில்களுக்கு சென்று நல்ல தரிசனம் பெறக்கூடிய வாய்ப்பு கடகத்தில் பிறந்தவங்களுக்கு இந்த காலத்தில் இருக்கிறத பார்க்கலாம். அது மாதிரி அம்மாவின் ஆசீர்வாதம் பரிபூரணமாக கிடைக்கும். நீங்கள் பெற்ற தாயிடமிருந்து கிடைக்கின்ற ஆசீர்வாதம் 7 கடல் தாண்டினாலும் கிடைக்காது. அப்படிப்பட்ட ஆசீர்வாதம் அதெல்லாம் பரிபூரணமாக இருக்கும். 2ஆம் இடத்துல கேது பகவான் இருக்கிறார். பொருளாதாரம் கைக்குள்ள அடங்கி இருக்கும். வெட்டி செலவுகள் குறைக்கப்படும். தாராளமாக நீங்கள் போகின்ற பாதைகளில் ஏற்படும் அத்தனைக்கும் வருமானங்களும் வரும். வரவு வந்து தான் நீங்கள் செலவு பண்ணுறீங்க. அதனால் உங்களுக்கு பெரிய துன்பம் இல்லைங்கிறத நீங்கள் கண்டுகொள்ள போகிறீங்க. 2ஆம் இடத்துல கேது இருக்கிறதுனால பேசுகிற போது கொஞ்சம் கவனமாக இருக்கணும். பரீட்சை எழுதுகிற போது பிள்ளைங்க ரொம்ப கவனம் எடுத்து பரீட்சை எழுதணும். 5, 3, 8ங்கிறதுக்கு பதிலாக தெரியாதனமாக 7 போட்டு வந்துடுவீங்க, மாட்டிக்குவீங்க. இப்படிப்பட்ட தன்மைகளில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். குறிப்பாக மருத்துவத்துறை சார்ந்த பிள்ளைகள் மிக கவனமாக தொழில்களில், அல்லது நீங்கள் மருத்துவராக இருந்தால் கூட தொழிலையும் சரி படிக்கிற போதும் சரி ரொம்ப இன்வால்மெண்ட்டாக இருக்க வேண்டிய கட்டாயங்கள் அதிகமாக இருக்குது இந்த 15 நாட்களில். இதில் 9ஆம் இடத்துல குரு, 8ஆம் இடத்துல குரு இருக்கிறார். இந்த குரு பகவான் 8ஆம் இடத்துல ராகு இருக்கிறார். இந்த ராகு பகவானை குரு பார்க்கிறார் 12லிருந்து. இருந்தாலும் கொஞ்சம் உடம்புல ஏதாவது கை காலில் பெயின் இருந்தால் உடனே டாக்டர் பாருங்கள். நரம்பு சம்பந்தப்பட்ட கோளாறுகள் வராமல் பார்த்துக்கோங்க. ஆனாலும் சொல்கிறேன், இந்த அலைச்சல், பயணங்கள், தீர்த்த யாத்திரை, கோயில் குளம் போகிறது தொடரத்தான் போகுது. இதே போல் ராசிக்கு 7ஆம் இடத்துல போய் சுக்கிரன் அமர்ந்திருக்கிறார். ஒரு லௌகிகமான வாழ்க்கையும் ஒரு பக்கத்தில் உண்டு. வயது முதிர்ந்தவங்க கோயிலுக்கு போகட்டும். ஒரு மாதிரி இளைஞர்களாக இருக்கக்கூடியவங்க நீங்கள் சினிமாவுக்கு போகிறது, இல்லை ஊர் சுற்றி பார்க்குறது, லௌகீகமாக சுற்றிட்டு வர்றது, காதல் லௌகீகங்களில் வெற்றி பெறுவது, சினிமாத்துறை சம்பந்தப்பட்டவர்களுக்கு நல்ல லாபங்கள் கிடைக்கும். நீங்கள் ஒரு புதுசாக டைரக்டராக போக போகிறீங்கன்னா நல்ல ப்ரொடியூசர் கிடைப்பார். இப்படிப்பட்ட அநேக நிலைகளில் உங்களுடைய வாழ்க்கைக்கு அடிப்படை தேவைகள் பூர்த்தி செய்யப்படும். கடகத்திற்கே பெரிய யோகத்தை கொடுக்கக்கூடிய கிரகங்களில் செவ்வாயும் ஒருவர். அப்போ கடகத்திற்கு 5ஆம் பாவாதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் உச்சம் பெற்றிருக்கிறார். பிள்ளைகளின் மூலமாக பெற்றோர்களுக்கு நல்ல சந்தோஷங்கள் கிடைக்கும். அல்லது பிள்ளைகளுக்கு செய்து வைக்க வேண்டிய கடமைகளை பெற்றோர்கள் கச்சிதமாக செய்து முடிக்கக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கும். 5ஆம் பாவாதிபதி உச்சம் பெறுவது என்பது நீண்ட நாட்களாக பிள்ளைகளை விட்டு பிரிந்திருந்த பெற்றோர்கள் இணைந்து பார்க்கின்ற யோகங்களையும் அந்த அனுபவங்களையும் பெற்றுக்கொள்ள முடியும். இப்படி இந்த கடகத்தில் பிறந்தவர்களுக்கு அற்புதங்கள் ஏராளம் உண்டு. இருந்தாலும் 3ஆம் இடத்தை குரு பார்க்கின்ற காரணத்தால் நீங்கள் ஒரு கம்பெனியில் வேலை பார்க்குறீங்கன்னா உங்களோட வயசில் குறைஞ்சவங்க கிட்ட ஜாக்கிரதையாக இருக்கணும். உங்களோட வயசில் குறைஞ்ச தம்பி தங்கச்சிமாருங்க கிட்ட அதிகம் பேசுறதுல ரொம்ப கவனமாக இருக்கணும். அதே போல் எதிரிகள் கம்ப்ளீட்டாக அழியக்கூடிய காலகட்டம். நீங்கள் யாரையெல்லாம் பகைமை பாராட்டி பயந்து கொண்டிருக்கிறீர்களோ அவர்களால் ஒரு துன்பமும் வராது என்பதை புரிந்து கொண்டு உங்கள் வாழ்க்கை பாதையை தொடரலாம். நிச்சயமாக இதில் ஒரு பன்முகத்தன்மை கொண்ட ஒரு பலாபலன்களை இந்த 15 நாட்களில் நீங்கள் பார்க்கலாம். சிம்மம் ராசினியர்களே, இந்த சிம்ம ராசினியர்களை பொறுத்தளவு இந்த 15 நாட்களில் பார்த்தீங்கன்னா ராசிநாதனை
ராசியை, உங்கள் ராசியை சனி பகவான் டைரக்டாக பார்த்துட்ருக்கிறார். இந்த சனி பகவானுடைய பார்வை என்பது ஒரு பக்கத்தில் அதிர்ஷ்டம். 5 குடையவன் திக்பலம் பெற்று 7ஆம் இடத்தில் அமர்கின்ற காரணத்தால் நீங்கள் நினைத்ததை சாதிக்கலாம். நினைத்த இடத்தில் நீங்கள் என்ன செய்யணும்னு நினைக்கிறீங்களோ அதை சாதிக்கலாம். உலகமே உங்கள் பின்னாடி இருக்குது அப்படிங்கிற உதவிகள் கிடைக்கும். அந்நியர்கள், யாரென்று தெரியாதவர்கள், முன்பின் அறியாதவர்கள் எல்லாரும் உங்களுக்கு உதவிக்கர நீட்டுவாங்க. உங்ககிட்ட வேலை பார்க்குறவங்க அத்தனை பேரும் உங்களை சந்தோஷமாக பார்த்துக்குவாங்க. உங்களுக்கு வேண்டியதை செஞ்சு கொடுப்பாங்க. உங்களுக்கு எல்லா விதத்திலும் அனுசரணையாக இருக்கக்கூடிய பொருளாதார அபிவிருத்திகள் பக்காவாக இந்த வாரத்தில் இருக்கிறத பார்ப்பீங்க. இது எல்லாமே ஒரு வகையான ப்ளஸ்ன்னு சொன்னால், ஒரு மைனஸ் என்னன்னு கேட்டால், சற்று உடல் நலத்தில் கவனம் கொள்ளணும். சனி பகவானுடைய பார்வை ஸ்கின் அலர்ஜி வராமல் பார்த்துக்கணும், வயிற்றுக்கோளாறு வராமல் பார்த்துக்கணும், நரம்பு பீடைகள் வராமல் பார்த்துக்கணும். இப்படிப்பட்ட சில குறைகள் ஏற்படுகின்ற வாய்ப்புகளும் ஒரு பக்கத்தில் இருக்கிறதுனால, இதை பெருசாக நீங்கள் ஃபீல் பண்ணுறதை விட்டுட்டு அந்த உடம்பையும் மனசையும் கட்டுப்பாட்டுக்குள் வைத்துக்கொண்டு உங்களுடைய வாழ்க்கையை பார்த்தால் நிச்சயமாக இதில் குறைகள் இல்லை. இதே போல் 2ஆம் இடத்தை குரு பார்க்கிறார். இந்த 2ஆம் இடம் என்பது தனம், குடும்பம், வாக்குன்னு சொன்னாங்க. அப்போ தனம் என்பது பைசா பிரச்சனை உங்களுக்கு பெரிய லெவலில் துன்பத்தை கொடுக்காது. இதுவரைக்கும் இருந்ததை விட கடன் பட்டாவது ஒரு காரியத்தை கச்சிதமாக செய்ய வேண்டும் என்ற நோக்கத்தில் உங்களுடைய பாதை வெற்றி பெறக்கூடியதாக இருக்கும். குடும்ப வாழ்க்கை, கணவன் மனைவி குடும்ப உறவுகளிலே ஒரு நல்ல முன்னேற்றம், ஒரு உறவு இருப்பது நீங்கள் கண்டுபிடிக்க பார்க்க முடியும். அதே மாதிரி உட்குடும்ப வாழ்க்கையில் இருக்கக்கூடிய சலசலப்புகள் குறையும். நிறைய தேவைப்படுது, நிறைய செய்ய வேண்டியது இருக்குது, செய்யக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு இருக்குது. அப்போ 2ஆம் இடம் என்பது படிக்கின்ற பிள்ளைகளுக்கு ஒரு மன ஓட்டத்தை கொடுக்கக்கூடிய இடம். கண்டிப்பாக இந்த கன்னியில் பிறந்தவங்களுக்கு, படிக்கின்ற பிள்ளைகளுக்கு இந்த காலகட்டத்தில் மன தெளிவு கிடைக்கக்கூடியதாக இருக்கும். அதேபோல் 4ஆம் இடத்தில் சூரியன் அமர்ந்திருக்கிறார். கொஞ்சம் இந்த 4ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சூரியன் தாயின் உடல்நலத்தில் சில குறைகள் ஏற்படலாம். ஆனாலும் பெரிய பாதகத்தை கொடுக்காது. கண்டிப்பாக குருவின் பார்வை என்பது கண்டிப்பாக அவங்கள ஒரு சாதாரணமாக ஒரு டாக்டர்கிட்ட போய் சரியாக வந்துட்டோங்கிற ஒரு அற்புதங்கள் நிகழும். நீங்கள் ஓட்டுகிற வாகனத்திற்கு புதிய செலவுகள் வரலாம். இல்லை சார், நான் புது வண்டி தான் வச்சுருக்கிறேன், அப்போ இன்சூரன்ஸாவது ரினிவல் பண்ணுங்கள். இப்படிப்பட்ட செலவுகள் என்பது தவிர்க்க முடியாததாக இருக்கும். அதனால் மரத்தடியில் வண்டியை விடாதீங்க. அப்புறம் தேங்காய் விழுந்துருச்சு, மரம் விழுந்துருச்சுன்னு சொல்லக்கூடாது. இப்படிப்பட்ட வாய்ப்புகளில் கொஞ்சம் கவனம் எடுத்துக்கணும். 4ஆம் இடம் என்று சொல்லக்கூடியது நீங்கள் கிட்டத்தட்ட சொல்லணுன்னா எங்கேயாவது தூர தேசத்து பயணங்கள் பண்ணுறது, டிக்கெட் போட்டு போகிறது, இது இப்படிங்கிறதுல அந்த டேட் வாரியாக கவனமாக வச்சுக்கிட்டு பயணங்களை கொண்டாடணும். 5ஆம் இடத்துல சுக்கிரன் விற்றிருக்கிறார். அற்புதமான யோகத்தை கொடுப்பார். குடும்பாதிபதி, பாக்யாதிபதியாக இருக்கக்கூடியவர் மகரத்தில் உச்சநிலைகளில் இருக்கக்கூடிய செவ்வாய் சம்பந்தப்பட்டதுனால ஒரு எமோஷனலாக நீங்கள் ஃபீல் பண்ணி வாழ்கிறதுலேருந்து தப்பிச்சு ஒரு அறிவுபூர்வமான வாழ்க்கையை நோக்கிய பயணம் உங்களுக்கு தொடரும். மகர புருஷ யோகம் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு மங்களமாக ஒரு மகாலட்சுமி யோகத்தை பெற்றுக்கொள்ளுகின்ற வாய்ப்புகள் எல்லாம் உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் இருக்கிறத பார்க்கலாம். இப்படி பல கோணங்களில் கன்னியில் பிறந்தவர்களுக்கு இந்த 15 நாட்கள் சிறப்பாக இருக்கிறத நீங்கள் பார்க்க முடியும். கன்னிராசி நேயர்களே, இந்த கன்னிராசி நேயர்களுக்கு இந்த 14 நாட்களில் பார்த்தீங்கன்னா திடீர் அதிர்ஷ்டங்கள் கூடி வரும், இறைவன் அனுகூலம் கிடைக்கும், நினைத்தது நடக்கும், பூர்வீக சொத்துக்களில் மாற்றங்கள் ஏற்படும். நீங்கள் ஏதாவது இன்வெஸ்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா அது மிகப்பெரிய ஒரு நல்ல விருத்திகளை கொடுக்கும். உங்களுக்கு யாரென்று தெரியாதவர்களின் உதவிகள் எல்லாம் வந்து சேரும். முன்ன பண்ண பழகாதவங்க கூட உங்களுக்கு உதவிக்கரம் நீட்டுவாங்க. அந்த பேச்சுவார்த்தைகள்லேயே உங்களுக்கு நிறைய பேர் சப்போர்ட் பண்ண ஆரம்பிப்பாங்க. அதுவும் குறிப்பாக உயர்ந்த பதவிகளில் இருக்கக்கூடியவர்களுக்கு கீழே உள்ள அதிகாரிகள் எல்லாம் ஒத்துழைப்புகள் கிடைக்கும். கொடுக்கல் வாங்கல் ரொம்ப திருப்திகரமாக நடக்கும். இந்த கண்ணு, காது, மூக்கு, தொண்டை போன்ற உடல் துவார வியாதிகள் ஏற்பட்டு நிவர்த்திகள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. நல்ல மருத்துவர் துணை ஒன்று, அறிமுகம் ஒன்று, நட்பு ஒன்று உங்களுக்கு புதுசாக வந்து சேரும். தூரத்து தகவல் ஒன்று ஒரு நல்ல முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். சிலருக்கு திடீர் தனப்பிராப்தம் ஏற்பட்டு பூமி லாபங்கள் கிடைக்க ஆரம்பிக்கும். விவசாயம் பார்க்குறவங்களுக்கு அற்புதமான லாபங்கள் இருக்கிறத பார்க்கலாம். கெமிக்கல் பிஸ்னஸ் பண்ணுறவங்க, நெருப்பு பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு நல்ல லாபங்கள் கிடைக்கும். யாரென்று தெரியாதவர்களின் கூட்டு முயற்சிகளில் வெற்றிகள் கிடைக்கும். ஒரு சட்டத்துறை சார்ந்தவர்களுக்கு அற்புதமான முன்னேற்றங்கள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. நிலம் வாங்குகின்ற வாய்ப்புகள், நிலத்துக்கு அட்வான்ஸ் பண்ணுறது, பூமி மனை அப்படின்னு சொல்லக்கூடியதில் இன்வெஸ்ட் பண்ணுறது, இது சம்பந்தப்பட்ட எண்ணங்கள் கூடி வரும். புதிய தொழில்கள் துவங்குகிற வாய்ப்புகள் கிடைக்கும். நல்ல உணவு சாப்பிடணுன்னு ஆசைப்படுவீங்க. நல்ல இடங்களுக்கு சென்று நேரம் பார்த்து சாப்பிடுகின்ற அந்த அருமையான அனுபவங்கள் கிடைக்கக்கூடியதாக இருக்கும். தெய்வ தரிசனங்கள் சிறப்பாக அமையும். கோயில்களுக்கு போகிற போது
அந்த தெய்வ தரிசனங்களை கண்டு ஆனந்தம் படக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு நிறைவாக இருக்கும். இப்படி பல வழிகளில் இந்த கன்னியில் பிறந்தவர்களுக்கு இந்த 15 நாட்கள் மிகச் சிறப்பாக இருக்க போகிறது. துலா ராசினியர்களே, இந்த 15 நாட்களில் பார்த்தீங்கன்னா குரு பகவான் உங்கள் ராசியை பார்த்து கொண்டிருக்கிறார். இது ஒரு அற்புதமான தருணம். 6ஆம் பாவாதிபதி உழைப்பாற்றலுக்கும் சொந்த தொழிலுக்கும் இதன் மூலமாக வரக்கூடிய வரவுகளையும் திருப்திப்படுத்தி கொள்ளக்கூடிய அளவில் பொருளாதார முன்னேற்றங்களை கொடுக்கக்கூடிய பொருளாதாரத்துக்கு சம்பந்தப்பட்ட குரு பகவானின் பார்வை உங்கள் ராசியை பற்றி கொண்டிருக்கிறதுனால திடீர் அதிர்ஷ்டங்கள், லாபங்கள், பொருளாதார உயர்வுகள், பண நடமாட்டம், கடன் பட்டாவது காரியத்தை கரெக்டாக செய்யக்கூடிய வாய்ப்புகள், இப்படி ஏராளமான பொருளாதாரத்தை மையப்படுத்திய நிலைகளிலே உங்களுக்கு ஒரு சிறப்பான முன்னேற்றம் இருப்பதை பார்க்கலாம். குரு பகவான் ராசியை பார்த்து கொண்டிருப்பது உடல் ரீதியாக, உள்ளத்தின் ரீதியாக, சொந்த பந்தங்களை பேணி காப்பதன் மூலமாக உங்களை நீங்கள் தனித்துவப்படுத்தி ஐடென்டிஃபை பண்ணிக்கிறதுக்கான ஒரு அழகான தருணம் இது. இதை நீங்கள் நன்றாக பயன்படுத்தி கொள்ளலாம். சில பேர் பார்த்தீங்கன்னா பூர்வீக கோயில்களுக்கு, குலதெய்வம் கோயில்களுக்கெல்லாம் போயிட்டு வருவீங்க. தாய் தந்தையிடமிருந்து பெற்றுக்கொள்ளக்கூடிய ஆசிகள், சொத்துக்கள், பலாபலன்களை எல்லாம் பெற்றுக்கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கும். படிக்கின்ற பிள்ளைகளுக்கு அற்புதமான நல்ல முன்னேற்றங்கள் இருப்பதை பார்க்கலாம். உயர்கல்வி கற்கின்ற மாணவ பெரும்ப செல்வங்களுக்கு சிறப்பான முன்னேற்றங்கள் இருக்கும். நீங்கள் என்ன படிக்கணும், எங்கே போய் படிக்கணும், அடுத்து என்னங்கிற திட்டமிடுதலிலே பிரமாதமான வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு ஏராளமாக இருக்கிறத பார்க்கலாம். இளம் பிள்ளைகளை பெற்றிருக்கக்கூடிய தாய்மார்களுக்கும் இது ஒரு நல்ல ஒரு அருமையான காலம். இதுவரைக்கும் குழந்தை இல்லைன்னு இருந்துட்டு இருந்தவங்களுக்கெல்லாம் இப்போ ஒரு அருமையான புத்திர பிராப்தம், சந்தான விருத்திகள் எல்லாம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. ஏற்கனவே பிள்ளைகளை பெற்று வளர்த்து கொண்டிருக்கக்கூடிய பெரியவர்களுக்கு வீட்டுக்குள்ள பிள்ளைகளுக்கு திருமணம் செய்வது, பிள்ளைகளை மையப்படுத்தி சுப செய்திகள், சுபகாரியங்களை சந்திப்பது, இப்படிப்பட்ட ஏராளமான நன்மைகளை பெற்றுக்கொள்ளக்கூடிய காரணங்களும் இதில் உண்டு. பூர்வீக சொத்துக்கள் மூலமாக, தாய் மாமன் வழி உறவுகள் மூலமாக உங்களுக்கு ஏராளமான நன்மைகள் கிடைப்பதை நீங்கள் பார்க்க முடியும். 7ஆம் பாவாதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் உச்சம் பெற்றிருக்கிறதுனால கூட்டு தொழில் செய்யக்கூடியவர்களுக்கு நல்ல லாபங்கள் கிடைக்கும். இந்த எங்கேயாவது பணத்தை கொண்டு இன்வெஸ்ட் பண்ணுறது, சீட்லேயோ அல்லது பெனிஃபிட் ஃபண்ட்லேயோ அல்லது இன்னும் சொல்லப்போனால் ஷேர் மார்க்கெட்டில், இப்படி தன்னுடைய பணத்தை எங்கேயாவது முதலீடுகள் பண்ணி அதை வளம் பெற்று கொள்வதற்கு இது ஒரு சிறப்பான பகுதி. தங்கத்தில் முதலீடு பண்ணுறதுக்கு அருமையான பகுதி. இன்னும் சொல்ல போகணும்னா சனி பகவான் 6ஆம் இடத்துல சம்பந்தப்பட்டிருக்கிறார். 6ஆம் இடத்தில் சனி இருப்பது எதிரிகளை, நோய்களை, கடன்களை கொன்று குவிக்கின்ற வாய்ப்புகளை கொடுக்கும். ஆக எந்த அளவிலும் நீங்கள் திண்டாடி சங்கடப்பட்டு சிக்கல்பட்டு சிரமப்படக்கூடிய வாய்ப்புகள் இல்லை. தொட்டகாரியம் துலங்கும், நினைத்தது நடக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. ஒரு பிரம்மாண்ட வாழ்க்கையை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் நிறைய பேருக்கு இருக்கும். இவரையெல்லாம் பாத்திர முடியுமா, இவரெல்லாம் நமக்கு சப்போர்ட் பண்ணுவாரா, இப்படிங்கிற லெவலில் இருந்தது போய் இப்போ அவர்களே வம்படியாக வந்து உங்ககிட்ட உட்கார்ந்து பேசி உங்களுக்கு சாதகமான சூழ்நிலைகளை உருவாக்கின எப்படி இருக்குமோ இப்படிப்பட்ட ஒரு நன்மைகள் எல்லாம் இருக்கிறத பார்க்கலாம். 11ஆம் இடத்துல கேது இருக்கிறார். இந்த கேது பகவான் 11ஆம் இடத்தில் இருப்பது தாய் வழி சம்பந்தப்பட்ட உறவுகள் மூலமாக ஒரு நல்ல செய்திகள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. நீண்ட நாட்களாக குடும்பத்திலிருந்து வந்திருக்கக்கூடிய முருகல் நிலைப்பாடெல்லாம் மாறும். 5இல் இருக்கக்கூடிய ராகு பகவான் இந்த படிக்கின்ற பிள்ளைகளுக்கு, இந்த கல்லூரிக்கு போகிறவங்களுக்கெல்லாம் சிறப்பாக இருக்கும். இந்த ஸ்கூலிங் லைஃப்பில் இருக்கக்கூடியவங்களுக்கு கொஞ்சம் மறதி குணத்தை காட்டும், டென்ஷன் கிரியேட் ஆகும். இதெல்லாம் கொஞ்சம் பொறுமையாக போனீங்கன்னா சிறப்பாக இருக்கலாம். 11 பாதகாதிபதி 3இல் மறைந்து போகின்ற காரணத்தால் சிவகடாட்சம் என்பது உங்களுக்கு பரிபூரணமாக உண்டு. எங்கேயா பக்கத்தில் இருக்கக்கூடிய சிவன் கோயில்களுக்கு போயிட்டு வாங்க. இந்த 15 நாட்களில் அபரிமிதமான முன்னேற்றங்கள் இருப்பதை நீங்கள் காண முடியும். விருச்சிகம் ராசி நேயர்களே, இந்த விருச்சிகத்தில் பிறந்தவங்களுக்கு இந்த 15 நாட்கள் பார்த்தா ரொம்ப பிரமாதமாக இருக்க போகுது. செய்தொழில் முன்னேற்றம் என்பதை இப்போ தான் நீங்கள் வாழ்க்கையில் இப்படியெல்லாம் கூட சம்பாதிக்கலாமா, இவ்வளோ தூரத்தை என்கிட்ட திறமை இருக்கா, இப்படியெல்லாம் கூட எனக்கு பெரிய முன்னேற்றங்கள் வந்துருமா, இப்படியெல்லாம் மற்றவர்களின் மதிப்பு எனக்கு கிடைக்குமா, இப்படிங்கிற அளவுக்கு உங்களை நீங்கள் சீர்தூக்கி பார்த்து வளர்த்து முன்னேறுகின்ற வாய்ப்புகள் எக்கச்சக்கமாக இருக்கிறத நீங்கள் பார்க்கலாம். ராசிநாதனே உச்சம் பெற்றிருக்கிறார். இந்த உச்சம் பெற்றிருக்கின்ற நிலைகளிலே சுக்கிரனும் சேர்ந்து இருக்கிறதுனால அயன சயன புகழ் போகபாக்கியம்னு சொல்லி உழைச்சா மட்டும் பத்தாது, ரொம்ப சிறப்பாக, சந்தோஷமாக, முன்னேற்றமாக புரிந்து கொண்டு வாழுகிற வாழ்க்கை பலன்கள் எல்லாம் இந்த காலத்தில் கிடைக்கும். இந்த வேலைக்கு போகிறவங்களுக்கு அற்புதமான முன்னேற்றங்கள் இருக்குது. உங்கள் கம்பெனி உங்களை தான் ரொம்ப பெருசாக நம்பும். உங்ககிட்ட தான் நிறைய பொறுப்புகளை கொடுக்க ஆரம்பிக்கும். அதனால் வேலைப்பளு கூடும். இருந்தாலும் கூட வரவுகளும் கூடி வரும்.
நல்ல ஒரு பெருமானமான ஒரு தன்மைகளை பெற்றுக்கொள்ளக்கூடிய வாய்ப்பெல்லாம் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு இருக்கிறத பார்க்கலாம். இந்த 2ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சூரிய பகவான் 10ஆம் பாவாதிபதியாக இருக்கிறதுனால, குருவின் பார்வையில் இருக்கிறதுனால, திடீர் அதிர்ஷ்டங்கள் வரும், திடீர் பண வரவுகள் வரும், பெரும் தனம் யோகம் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. ஒரு காலத்தில் லாட்டரியெல்லாம் வாங்கி பெருசாக பணம் பார்த்தது உண்டு, இப்போ அதெல்லாம் கிடையாது. இருந்தாலும் அதற்கு சமமானது ஒரு விசேஷமான நீண்டகாலம் வராத போன பணத்தை வரவு வைக்கிறது, ஒரு நம்பிக்கை சார்ந்த விஷயத்தில் லாட்டரி அடித்த மாதிரியான ஒரு மனப்பூர்வமான முன்னேற்றங்கள், இதெல்லாம் உங்களுக்கு சிறப்பாக இருக்கிறத பார்க்கலாம். இந்த 2ஆம் இடத்துல சூரியன் இருக்கிறதுனால அதிகாரத்தை வெளிப்படுத்தக்கூடாது. அதிகாரத்தில் இருப்பவர்கள் கூட அதிகாரத்தை அடக்கி வாசிக்கணும். ஏன்னா சொற்களால் வரக்கூடிய விளைவுகள் பொல்லாததாக வந்துருங்கிறத புரிஞ்சுக்கணும். 3ஆம் இடத்துல சுக்கிரன் வீற்றிருக்கிறார். இந்த பாட்டு, கச்சேரி, இசை, நாட்டியம், நடனம் சம்பந்தப்பட்ட துறை சார்ந்தவர்களுக்கு அற்புதமான ஒரு முன்னேற்றங்கள் உண்டு. செவ்வாயும் அங்கே இருக்கிறதுனால உங்களால் முடியாதது ஒன்றுமே இல்லை அப்படின்னு சொல்லுகிற அளவுக்கு உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு கெட்டிக்காரத்தனம் எல்லாம் இப்போ பரிமளிக்கிறத நீங்கள் பார்க்கலாம். இதில் புதனும் சுக்கிரனும் அங்கே இருக்கிறதுங்கிறது ரொம்ப விசேஷமான ஒரு தன்மையை கொடுக்கக்கூடியது. கண்டிப்பாக உங்களை பொறுத்தளவு இந்த 15 நாட்களில் நிறைய புதிய அனுபவங்கள் கிடைக்கும், புதிய பாதை பயணங்கள் ஏற்படக்கூடியதாக இருக்கும். வெளிநாட்டு பயணங்கள் சில பேர்களுக்கு வெற்றிகரமாக நடக்கும். விசா கிடைக்குமா, இருக்க முடியுமா, இங்கே தான் இருக்க முடியுமா, விட்டு ஊரை பார்த்து போகணுமா, இந்த டைலாக் யூஸ் பண்ணிட்டு இருந்தவங்களுக்கெல்லாம் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு கனகச்சிதமாக உங்களுடைய பிரச்சனைகள் தீர்க்கப்பட்டு இருந்த இடத்துல சந்தோஷமாக வாழ்ந்து பார்ப்பதற்குண்டான வாய்ப்புகள் கிடைக்கும். 5ஆம் இடத்துல சனி இருப்பது என்பது பெற்றோர்கள் பிள்ளைகளை புரிந்து கொள்ள வேண்டும், வயதானவர்கள் இளைஞர்களை புரிந்து கொள்ள வேண்டும். உங்களோட வயசு கம்மியாக இருக்கவங்க மூலமாக உங்களுக்கு பிரச்சனை வந்துடக்கூடாது, சண்டை வந்துடக்கூடாது. இதெல்லாம் கொஞ்சம் கவனத்தில் கொள்ளுங்கள். உங்கள் கூட வேலை பார்க்குறவங்கள அல்லது உங்கள் கம்பெனியில் வேலை பார்க்குறவங்கள நீங்கள் ஒரு முதலாளியாக இருந்தால் ரொம்ப பேணி பாதுகாக்க கற்றுக்கணும். இதெல்லாம் உங்களுக்கு ஒரு பெரிய தனலாபத்தை கொடுக்கும் ஒரு காலகட்டத்தில். அதாவது 5ஆம் பாவாதிபதி 8ஆம் இடத்துல போய் உட்கார்ந்து கொண்டு 2ஆம் இடத்தை பார்க்கறதுனால ஆயுள் பராக்கிரமம் அதிகமாகுது, உடல்நலம் தேறி வருது, கணவன் மனைவி குடும்ப உறவுகள் முன்னேற்றத்தை கொடுக்குது, பெற்ற பிள்ளைகளால் மனமகிழ்ச்சி கிடைக்கிறது. இப்படிப்பட்ட சகல கோணங்களிலும் இந்த விருச்சகத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த 15 நாட்கள் சிறப்பாகவே இருக்கும். தனுசு ராசி நேயர்களே, இந்த தனுசுல பிறந்தவங்களுக்கு இந்த 15 நாட்களில் பார்த்தீங்கன்னா 2ஆம் இடத்துல செவ்வாய் உச்சம் பெற்றிருக்கிறார். 5ஆம் பாவாதிபதி உச்சம் பெற்றிருப்பது என்பது பிள்ளைகளின் மூலமாக பெருசாக ஒரு சந்தோஷத்தை பார்க்கக்கூடிய ஒரு தருணம். என்னமோ ஒன்று நடக்க போகுது, நல்லா நடக்க போகுது, சிறப்பாக இருக்க போகுதுன்னு மற்றவர்கள் பாராட்டுகள் குவிகின்ற நேரம். வீட்டுக்குள்ள சுபகாரியங்கள், சுப செய்திகள் ஏராளமாக இருந்துகிட்டு இருக்கு. ஏற்கனவே உங்களுக்கு கடந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா ஒன்றுக்கு மேலே ஒன்று வரிசையாக ஃபங்க்ஷன் அது இதுன்னு வந்துகிட்டு இருக்கக்கூடிய ஒரு நேரம். இந்த குரு பகவான் 7ஆம் இடத்தில் இருக்கின்ற காரணத்தினால சுப செய்திகளை கொடுத்து கொண்டே இருப்பார். அதற்கு எப்படி பணம் வருது, எப்படி செலவாகுதுங்கிறது ஒரு ஆச்சரியமாக இருக்கக்கூடிய தன்மைகள் எல்லாம் உங்களுக்கு உண்டு. அவங்கவங்க நிலைகளுக்கு தகுந்தபடி நீங்கள் பெரும் தனத்தை செலவு பண்ணி சந்தோஷத்தை கூட்டி ஒரு குதூகலமாக கொண்டாட்டமாக விருந்து நிகழ்ச்சிகள் இப்படிங்கிறத அந்த பாதைகள்லாம் உங்களுக்கு நிறைய இருக்கிறத பார்ப்பீங்க. இன்னும் சொல்லப்போனால் குறிப்பாக கால்வலி, கைவலி, முதுகுவலி, தலைவலி, நடக்க முடியல, கைகால் உளைச்சல், ஹாஸ்பிட்டலுக்கு போனேன், டாக்டரை பார்த்தேன், இப்படிப்பட்ட நிலைகளில் உடல்நலத்தில் பாதிக்கப்பட்டவர்கள் கூட இந்த காலகட்டத்தில் ஒரு சிறப்பு தன்மைகளை பெற்றுக்கொள்ளக்கூடிய வாய்ப்பாக அமையும். செவ்வாயின் பலம் காரணமாக வீரியம் கூடும், விவேகம் கூடும், தைரியம் கூடும், உழைப்பு கூடும். உழைக்கின்ற இடத்திலே உங்களுக்கு பெருமைகள் கூடும், சம்பள உயர்வுகள் கூடும். அப்போ இதுவரைக்கும் இருந்ததை விட இப்பொழுது இன்னும் கொஞ்சம் அதிகப்படியான முன்னேற்றத்தை சந்திக்கக்கூடிய நிலைகளில் உங்கள் ஜாதகம் இருப்பது என்பதை நீங்கள் புரிஞ்சுக்கலாம். 2ஆம் இடத்துல போய் புதன் உட்கார்ந்துருக்கிறதுனால புதியதொரு கல்வி கற்றுக்கொள்ள, புதிய ஒரு இன்டர்வியூ போக, புதுசாக ஏதாவது சப்ஜெக்டை தெரிஞ்சுக்கிறதுக்கு, கற்றுக்கொள்றதுக்கு ஒரு அற்புதமான காலகட்டம். சுக்கிரன் 2ஆம் இடத்தில் இருக்கிறதுனால நீங்கள் சொன்ன சொற்களை மக்கள் ஏற்றுக்கொள்வார்கள். ஒரு முக்கிய பதவிகளுக்கு செல்லக்கூடிய வாய்ப்புகள் நிறைய பேருக்கு உண்டு. தூரத்திலிருந்து வரக்கூடிய செய்திகள் நன்மை தரக்கூடியதாக இருக்கும். ஆட்சியாளர்கள், அதிகாரத்தில் இருக்கக்கூடியவர்கள் உங்களுக்கு ரொம்ப பிரமாதமாக ஒத்தாசை உதவிகள் பண்ணுவாங்க. அதே போல் 3ஆம் இடத்துல ராகு இருக்கிறதுனால கொஞ்சம் இஎன்டி ப்ராப்ளம், சளித்தொல்லைகள், கண்ணு, காது, மூக்கு, தொண்டை போன்ற உடல் வியாதிகள், கண்ணாடியை மாற்றக்கூடிய வாய்ப்பு, மூக்கு குத்துறது, இப்படிப்பட்டதெல்லாம் இந்த காலகட்டத்தில் முதலாக செய்யக்கூடியவங்களுக்கு கிடைக்கும். 4ஆம் இடத்துல சனி அமர்ந்திருக்கிறார். தாயின் உடல்நிலைகளில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். உடன்பிறப்புகளோடு ஒட்டி உறவாடுறதுல கவனமாக இருக்கணும். இந்த 4ஆம் இடத்துல சனி இருப்பது என்பது அவர் 10ஆம் இடத்தை பார்க்கின்ற காரணத்தால் கர்மம் என்று சொல்லக்கூடியது வளர்கிறது. அப்போ அம்மா அப்பாவோட உடல்நலத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். அதே குறிப்பாக சொல்ல போகணுன்னா
மூத்தவர்கள், அதாவது உங்கள் வீட்டுக்குள்ளேயே வந்து அண்ணன் தம்பி சொந்த பந்தங்களில் இந்த மாதிரி தனுசு ராசிக்காரங்க இருந்தாங்கன்னா கண்டிப்பாக வெட்டி செலவு வீண் செலவு தவிர்க்க முடியாத மனக்கசப்புகள் கஷ்டங்கள் இதெல்லாம் வந்து போகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. இதில் 9ஆம் இடத்துல கேது அமர்ந்திருக்கிறார். இது ஒரு வகையில் உங்களுக்கு பாதகம் இல்லாத ஒரு இறை அனுகூலத்தை கொடுத்து கொண்டிருக்கிறது. இந்த 9இல் இருக்கக்கூடிய கேது பகவான் நிச்சயமாக உங்களுடைய பொருளாதார அபிவிருத்திகளுக்கு துணை செய்யக்கூடியவராக இருக்கிறார். எப்படி பார்த்தாலும் இந்த 15 நாட்கள் உங்களுக்கு செலவுகள் ஒரு பக்கம் இருந்தாலும் மகிழ்ச்சியும் கொண்டாட்டமும் கூடி வரக்கூடிய காலமாக இருக்கும். நிச்சயமாக உங்களுக்கு மனச்சந்தோஷம் உண்டு. மகரம் ராசி நேயர்களே, இந்த மகரத்தில் பிறந்தவர்களுக்கு 11ஆம் பாவாதிபதி பாதகாதிபதி செவ்வாய் போய் ராசியில் உச்சம் பெற்றிருக்கிறார். இந்த காலகட்டத்தில் ரொம்ப அடக்கி வாசிக்க வேண்டிய கட்டாயம் இருக்குது. பேசுறதுலேருந்து செலவு பண்ணுறதுலேருந்து பர்ஸை ஓப்பன் பண்ணுறதுலேருந்து பாக்கெட்டில் கை விடுறதுலேருந்து எது வாங்கினாலும் இது தேவையா, இந்த இடத்துக்கு இது தேவையா, இந்த மாதம் இது பண்ணணுமா, இப்படி என்று 1க்கு 2 வாட்டி உங்கள் மனசாட்சிக்குள்ள விடை கேட்டுக்கொண்டு தான் நீங்கள் அடுத்த காரியத்திற்கு போகணுங்கிற மாதிரியான ஒரு சூழல் நிறைய பக்கத்தில் இருக்குது. அதேபோல் இந்த செவ்வாய் பகவான் ராசிக்கு 7ஆம் இடத்தை பார்க்கின்றார். நிறைய இடங்களில் பார்த்தீங்கன்னா கணவனுக்கும் மனைவிக்கும் ஒரு இடர்பாடு, விரிசல், உறவு முன்னேற்றம் இல்லாத ஒரு தடைகள் எல்லாம் தெரிய வரும். அதேபோல் 7ஆம் இடத்தை செவ்வாய் பார்க்கறதுனால கூட்டு தொழில் செய்யக்கூடியவர்கள், ஒரு கம்பெனியில் நீங்கள் ஒரு பெரிய உத்தியோகத்தில் இருக்கிறீங்க, உங்களுக்கு கீழே ஒரு 10 பேர் வேலை செய்கிறாங்க, அவங்களோட டெய்லி மீட்டிங் பண்ணுறீங்கன்னா இது எல்லாத்துலேயுமே கொஞ்சம் கவனமாக இருக்கணும். 7ஆம் இடம் என்பது பகல் பொழுது வாழ்க்கைன்றான். 7ஆம் இடம் என்பதுதான் கூட்டு தொழில். அப்போ இதில் எல்லாத்தையுமே எடுத்தோம் கவுத்தோங்கிற மாதிரி பேச்சுவார்த்தைகளை வீசுவதை நிறுத்திடணும். 2ஆம் இடத்துல ராகு இருக்கிறார். இந்த ராகு பகவான் குருவால் பார்க்கப்பட்டிருக்கிறார். கண்டிப்பாக உங்கள் குடும்பத்திற்கு தேவைப்படுகிற வருமானங்கள் வந்து கொண்டிருக்கும். செலவுகளுக்கு தகுந்த வரவுகளும் உண்டு. ராகு 2ஆம் இடத்தில் இருக்கிறதுனால பயணங்களின் மூலமாக மிகப்பெரிய வெற்றிகள் கிடைக்கும். அந்நிய மனிதர்களின் மூலமாக வரவுகள் கூடும். தூரத்து செய்திகள் நன்மை பயக்கக்கூடியதாக இருக்கும். கெமிக்கல் பிஸ்னஸ்ஸு, புடவை வியாபாரம், டெக்ஸ்டைல் பிஸ்னஸ்ஸு, உணவு தொழில் சம்பந்தப்பட்ட துறைகள், இது மாதிரியான துறைகளில் நல்ல முன்னேற்றத்தை கொடுக்கும். இந்த சாஃப்ட்வேர் இண்டஸ்ட்ரியில் வேலை பார்க்குறவங்களுக்கெல்லாம் இந்த மகரத்தில் பிறந்தவங்களுக்கு இந்த ராகுவை குரு பார்க்கறதுங்கிறது உத்தியோக உயர்வு கிடைக்கும், சம்பளத்தில் உயர்வு கிடைக்கும். பெஞ்சில் உட்காந்துருந்தவங்களாம் இப்போ உங்களோட ஒரு ப்ராஜெக்ட்டுக்கு ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிருவீங்க. 3ஆம் இடத்துல சனி இருப்பது ரொம்ப விசேஷம். தைரியத்தோடு போராடக்கூடிய கேப்பபிலிட்டி உங்களுக்கு இப்போ வந்துடும். நான் விடமாட்டேன், பார்த்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொந்தமாக நீங்களே யாரையும் துணைக்கு கூப்பிடாமலே உங்களை நீங்கள் காப்பாற்றி கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் அற்புதமாக இருக்கிறத பார்க்கலாம். இருந்தாலும் 9ஆம் இடத்தை இந்த சனி பார்க்கறதுனால பெற்றோர்களோட உட்கார்ந்து பேசுகிற போது மிக கவனமாக இருக்கணும். பெற்றோரை எடுத்தோம் பகுத்தோங்கிற மாதிரி பேசாதீங்க. முன்னோர்கள்ட்ட பொதுவாகவே நீங்கள் மதிப்பு மரியாதையோடு பழக வேண்டிய காலம் இது, கற்றுக்கொள்ள வேண்டும். இந்த 9ஆம் இடம் என்பது தான் இறைவனுடைய அனுகூலம். கோயில் உள்ளவங்களுக்கு போகிறது, இந்த குலதெய்வ வழிபாடு பண்ண போகிறது, இப்படிப்பட்ட சந்தர்ப்பங்கள் நிறைய இந்த மகரத்தில் பிறந்தவர்களுக்கு இப்போ இருக்கிறத பார்க்கலாம். 3-12 கூடிய குரு பகவான் 6ஆம் இடத்தில் மறைந்திருக்கின்ற காரணத்தால் குரு இருக்கின்ற இடத்தை கெடுப்பார். அந்த அடிப்படையில் பகைமை ஒழியும், நோய்கள் குறையும், கடன்கள் கட்டப்படும், வரவுக்கு தகுந்த செலவுகளை தீர்மானிக்க வேண்டிய கட்டாயத்திற்குண்டான மனநிலைகள் உருவாகும். இப்படிப்பட்ட அனைத்திலும் ஒரு விதமான கட்டுப்பாடுகள் வைத்து கொண்டால் மகரத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த 15 நாட்கள் சிறப்புத்தான், குறைகள் இல்லை. கும்பம் ராசி நேயர்களே, இந்த கும்பத்தில் பிறந்தவங்களுக்கு 12ஆம் இடத்துல போய் செவ்வாய் பகவான் உச்சம் பெற்றிருக்கிறார். 10ஆம் பாவாதிபதி 12இல் உச்சம் பெறுப்பது என்பது முயற்சிகள் வெற்றி அளிக்கும். நீங்கள் படாத பாடுபட்டு ஒன்றுக்கு விடமாட்டேன்னு ட்ரை பண்ணி ஓடணும். இந்த கயிறில் போய் எதுவுமே இல்லாமல் படிக்கட்டில் போகாமல் கயிறு வழியாக மாடிக்கு போனால் எவ்வளோ கஷ்டமாக இருக்குமோ அப்படிப்பட்ட முயற்சிகளை இப்போ கொட்ட வேண்டிய, உழைப்பை கொட்ட வேண்டிய காலம் இது. 5ஆம் இடத்துல குரு இருக்கிறார். பிள்ளைகளின் மேல் அதிக பாசம் வைத்து அவர்களுக்கு வேண்டியதை செஞ்சு கொடுக்குற நீங்கள் இப்போ கொஞ்சம் அவங்களை கடிஞ்சு பேசுகிற தன்மைகள் எல்லாம் இந்த வாரத்தில் தெரியும். தயவுசெய்து குறைச்சிக்கோங்க. பிள்ளைகளின் மூலமாக பெற்றோருக்கு, பெற்றோர் மூலமாக பிள்ளைகளுக்கு நடுவில் ஒரு சின்ன விரிசல் உருவாவதற்கு வாய்ப்புகள் வரும். 5ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் 11ஆம் இடத்தில் சூரியனை பார்க்கறதுனால கணவன் மனைவி குடும்ப முன்னேற்றம் சிறப்பாக இருக்கும். பொருளாதார அபிவிருத்திகள் சிறப்பாக இருக்கும். சம்பாத்தியத்துக்கு குறைபாடுகள் வராது. புதிய ஒப்பந்தங்கள், புதிய கையெழுத்துக்கள், புதிய ஆளுகளை சந்திக்கிறது, புதிய மீட்டிங் பண்ணுறது, புதிய ஊர்களுக்கு போகிறது, புதிய ஆளுங்களை சந்தித்து பேசுகிறது, இப்படிப்பட்ட நிறைய தகவல் இந்த 15 நாட்களில் உங்களுக்கு அற்புதமாக கை கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் ஒரு பக்கத்தில் உண்டு. 2ஆம் இடத்துல சனி இருக்கிறார். சனி பகவான் இருந்த வீட்டை கெடுக்க மாட்டார். அப்போ இருக்கிறது குடும்ப வாழ்க்கை, சொற்களின் மூலமாக வரக்கூடிய லாபங்கள்,
இது எல்லாமே உங்களுக்கு மிகப்பெரிய சிறப்பை கொடுக்கக்கூடியதாக இருக்கிறது. ஒரு பிரம்மாண்ட வாழ்க்கையை நோக்கிய எண்ணங்கள் இப்போ உருவாகும். பயணங்களின் மூலமாக வெற்றிகள் கிடைக்கும். அந்நியர்கள் மூலமாக லாபங்கள் கிடைக்கும். இப்படி பல கோணங்களில் கும்பத்தில் பிறந்தவங்களுக்கு சிறப்பான வாழ்க்கை என்பது காத்துக்கிட்டு இருக்கு. 11ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சூரியன் குரு பார்வையில் இருக்கிறதுனால அரசியல்வாதிகள், அதிகாரத்தில் இருப்பவர்கள், பச்சைங்களை கையெழுத்து போடுறவங்க, இவங்களுக்கெல்லாம் அற்புதமான முன்னேற்றங்கள் இருக்கு. நீங்கள் நினச்ச மாதிரி அடுத்த கட்டத்துக்கு நகருவதற்குண்டான தெய்வ பலம், நண்பர்கள், சுற்றி இருக்கிறவங்க உங்களுக்கு ரொம்ப பிரமாதமான ஹெல்ப் பண்ணுவாங்க. சிவன் கோயிலுக்கு சென்று வரக்கூடிய வாய்ப்புகள் நிறைய பேருக்கு வரும். சூரியன் 11இல் இருப்பது என்பது சிவகடாட்சத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு. அப்போ இந்த அமைப்பு என்பது உங்களுக்கு சால சிறந்த ஒரு தன்மையான ஒரு தெய்வ பலத்தை உருவாக்கி கொள்ளக்கூடிய காட்சிகள் இருக்கு. ராகு தான் உங்கள் கூடவே இருக்கிறார் ஜென்மத்திலேயே. இந்த ராகு பகவான் கூட இருக்கிறதுனால சில இடங்களில் வயிற்றுக்கோளாறுகள், ஜீரண கோளாறுகள், குடல் வியாதி, யூரின் ட்ராக், மோஷன் ட்ராக்கு, அது வயதுக்கு தகுந்த மாதிரி சில நேரங்களில் எல்லாரையும் வந்து பார்க்கக்கூடியதாக இருக்கும். நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். 7ஆம் இடத்துல கேது இருக்கிறதுனால வீட்டில் வயதான பெண்கள் இருந்தால் அவர்கள் உடல்நிலைகளில் கவனமாக இருக்கணும். குறிப்பாக தாயின் உடல்நிலை, பாட்டியாக இருந்தாங்கன்னா இப்படிப்பட்ட தன்மைகளில் கொஞ்சம் கவனம் எடுத்துக்கணும். உங்களுக்கே கூட கொஞ்சம் மூச்சு திணறல், சளி தொல்லைகள், இருதய கோளாறுகள், வயிறு உப்பிக்கிற மாதிரி இருக்கிறது, இப்படிப்பட்ட தன்மைகள் எல்லாம் கூட இந்த காலகட்டத்தில் தெரிய வரும். ஆனால் இவைகள் எல்லாமே தற்காலிகமானவை தான் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கலாம். மேலும் என்னதான் நடந்தாலும் குருவின் பார்வை இருக்கின்ற காரணத்தால் எல்லாவற்றையும் தூக்கி போட்டு அடிச்சுட்டு வரக்கூடிய அளவுக்கு உங்களுக்கு மனதைரியம், சுற்றுப்புறச் சூழல் எல்லாம் மிக சாதகமாக இருக்கிற காரணத்தால் வெற்றி பெறலாம். மீனம் ராசி நேயர்களே, இந்த மீனராசி நேயர்களை பொறுத்தளவு இந்த 15 நாட்களில் பார்த்தீங்கன்னா ராசிக்கு 9ஆம் பாவாதிபதி, குடும்பாதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் கிரகம் உச்சம் பெற்று 11ஆம் இடத்தில் இருந்து கொண்டு 2ஆம் இடத்தை பார்த்து கொண்டிருக்கிறார். வீட்டுக்குள்ளே உணர்ச்சி வசப்பட்டு ஒரு காரியத்தை எதுவும் செய்யக்கூடாது. வீட்டுக்குள்ளே யார்கிட்டையும் பேசுகிற போது ரொம்ப தன்மையாக, அன்பாக, பண்பாக பேசி பழகிக்கணும். உடல் நலத்தில் பிணிப்பீடைகளில் ரொம்ப கவனமாக இருக்கணும். ஒரு சின்ன உடல் வியாதி வந்தாலும் உடனடியாக மருத்துவரை பார்க்கணும். சொந்த பந்தங்களோடு இணைந்து ஒரு கூட்டத்துக்கு போகிறது, கல்யாணத்துக்கு போகிறது, கோயிலுக்கு போகிறது, இப்படிப்பட்ட தன்மைகள் எல்லாம் இந்த 15 நாட்களில் உங்களுக்கு அற்புதமாக இருக்கக்கூடிய காட்சிகளை நீங்கள் பார்க்கலாம். பொதுவாக மீனத்தில் பிறந்தவர்களுக்கு 7.5 சனி ஒரு பக்கம் நடந்துகிட்டு இருக்கு. இது 2வது சுற்றாக இருக்கின்ற பட்சத்தில் உங்களுக்கு பெரிய துன்பங்களை, துயரங்களை கொடுக்க போகிறதில்லை. மாறாக முதல் சுற்றில் நீங்கள் ஏங்கி தவிந்த எது கிடைக்கலையோ இவைகளையெல்லாம் இந்த 2வது சுற்று காலகட்டத்தில் இந்த சனீஸ்வர பகவான் உங்களுக்கு கொடுக்க காத்திருக்கிறார். முயற்சிகள் செய்து பெற்றுக்கொள்ள வேண்டியது. அதுபோல் ஜாதகத்தில் இதில் பார்த்தீங்கன்னா மீனராசிக்கு செவ்வாய் கூட சுக்கிரன் அமர்ந்திருக்கிறார். அட்டமாதிபதியும் பாக்யாதிபதியும் ஒரு இடத்துல 11ல் உட்காருகிற போது பெரும் தனயோகம், திடீர் அதிர்ஷ்டங்கள், ஊர் சுற்றி பார்க்கறது, பயணங்கள் போகிறது, வெளிநாட்டு பயணங்கள், ராத்திரி பயணங்கள், தூரத்து பயணங்கள், அந்நியர்களோடு அமர்ந்து பேசி மகிழுவது, கொண்டாடுவது, குதூகூலப்படுவது, இப்படிப்பட்ட அநேக சம்பவங்கள் இந்த காலகட்டத்தில் இருக்கிறத பார்க்கலாம். பாதகாதிபதியும் 11ஆம் இடத்துல சம்பந்தப்பட்டிருக்கிறார் புத பகவான். இளம் பிள்ளைகளின் கல்வி விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். வீட்டுக்குள்ளே படிக்கின்ற பிள்ளைகள் இருந்தால் அவங்களுக்கு முடிஞ்ச மட்டும் பெரியவங்க சப்போர்ட் பண்ணுங்கள். குறைச்சி பேசாதீங்க, குற்றம் சொல்லாதீங்க. தவறுகள் என்பது திருத்தப்படுவதற்காக செய்கிறது தான். திருத்தப்பட்டுவிடுவது அது மாற்றத்தை கொடுத்துரும். அதை புரிஞ்சுக்கிட்டு பிள்ளைகளை டீல் பண்ணணும். ரொம்ப அவங்கள மூட் அவுட் பண்ணுற மாதிரி திருத்தி மாற்றி அரட்டி பேசியெல்லாம் பண்ண வேண்டாம். 4ஆம் பாவாதிபதியும் 7ஆம் பாவாதிபதியும் பாதகாதிபதியாக இருக்கிறதுனால வீட்டுக்குள்ளே தாயின் உடல்நிலைகளில் கொஞ்சம் கவனம் எடுத்துக்கணும். காரு வாகனம் ஓட்டுற பழக்கம் இருந்தால் கொஞ்சம் கவனமாக போகணும். சிக்னலில் வண்டி நிற்கிற போது தான் பின்னாடி யாராவது வந்து இடிப்பாங்க. இது சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளை கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கணும். அதுபோல் பெற்ற தாயின் உடல்நலத்திலையும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ராத்திரி நேரங்களில் பயணம் பண்ணுறத கொஞ்சம் தவிர்த்துக்கணும். கை கால் வலி இருக்கிறவங்க டாக்டரை பார்த்துக்கணும். இந்த 7.5 சனி என்பது ஓரளவுக்கு உடல் ரீதியாக சில தொல்லைகளை காட்டினாலும் பெரிய ஆபத்து சிக்கலில் கொண்டு விட மாட்டார். பயப்பட தேவையில்லை. டோட்டலாகவே இந்த 15 நாட்களில் உங்களுடைய கௌரவம் காப்பாற்றப்படும். பொருளாதார அபிவிருத்திகள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. நினைத்த காரியத்தை நடத்தக்கூடிய சந்தர்ப்பங்கள் உங்கள் பக்கத்தில் காத்து கொண்டிருக்கிறது. செவ்வாய் பகவானின் உச்சம் காரணமாக புதுசாக வீடு வாங்கிறது, கார் வாங்கிறது, மனை வாங்கிறது, அட்வான்ஸ் பண்ணுறது, இல்லை பழசை வித்துட்டு புதுசுக்கு போகிறது, இப்படிப்பட்ட அநேக வாய்ப்புகள் இந்த 15 நாட்களில் உங்களுக்கு கனகச்சிதமாக இருக்கிறத நீங்கள் பார்க்கலாம். நேயர்களே, மீண்டும் இதே போல நல்ல நிகழ்ச்சி சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.